இன்னைக்கு இரவு நம்ம சிஎஸ்கே அணி 12வது ஐபிஎல் ஆட்டம், அதாவது ஜெயிக்கணும், அப்பதான் பிளே ஆஃப்க்கு உள்ள போக முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போற ரொம்ப முக்கியமான ஆட்டத்தை குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அவங்க ஹோம் கிரவுண்டான நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போறாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் மிக முக்கியமான பவுலராக இருக்கிற ரஷித் கான் ஒரு முக்கியமான பேட்டியை, அதாவது நம்ம தோனி அவரை பற்றி ரஷித் கான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தோனி அவருக்கு எதிராக மட்டும் இந்த தவறை இந்த மேட்ச்சில் நான் நிச்சயமாக மாட்டேன், ஒருவேளை குஜராத் அணி இந்த ஆட்டத்தில் தோத்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரஷித் கான் அவருடைய பேட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியை பற்றியும் தோனி அவரை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி 2 ஆட்டம் பஞ்சாப் அணிக்கு எதிராக பேக் டு பேக் நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்டுருந்தப்ப அந்த 2 ஆட்டத்திலையுமே நம்ம தோனி பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் விளையாண்ட 7 இன்னிங்ஸுகள்லையுமே நம்ம தோனி ஒரு விக்கெட் கூட அவர் இழக்கல. ஆனால் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மட்டும் தோனி 2 வாட்டி விளையாண்டு 2 வாட்டியும் அவுட் ஆயிருப்பாரு. அதில் முதலாவது பந்தே டக் அவுட் ஆயிருப்பாரு கடந்த ஆட்டத்தில். ஸோ இதை பற்றி இன்னைக்கு வெளிப்படையாக பேசியிருந்த ரஷித் கான், தோனி அவர்கள் அவருடைய கால் தொடை தசையினார் கிழிஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே கடைசி ஓவர் இல்லைனா 19வது ஓவரில் தான் தோனி அவர் பேட்டிங்க்கு வராரு. ஸோ அந்த கடைசி நேரத்தில் பெரும்பாலான அணிகள் வேகப்பந்து மட்டும்தான் அவங்க வீசுவாங்க அப்படின்னு தோனி வழக்கமாக அவருடைய பிராக்டிஸ் செஷனில் முழுக்க அவர் வேகப்பந்து வீச்சாளர்கள் போலிங்கில் தான் அவர் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை தோனி அவர் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கவனிச்ச பஞ்சாப் அணி அவங்க 19வது ஓவரில் தோனி அவருக்கு ஸ்பின் போலிங் போட்டால் கண்டிப்பாக அவரால் அடிக்க முடியாது அப்படின்னு தான் முன்னதாக 19வது ஓவர் தோனி அவர் பேட்டிங்கில் இருக்கிறப்ப அவருக்கு ராகுல் சஹர் கிட்ட போலிங் கொடுத்து தோனி அவரை ரன் அடிக்க விடாம கட்டுப்படுத்தினாங்க. ஸோ இதே யுக்தியை இன்றைய ஆட்டத்தில் கூட எங்க அணிப்பக்கம், அதாவது குஜராத் டைட்டன்ஸ் அணிப்பக்கம் தோனி கடைசி நேரத்தில் அவர் பேட்டிங் வர்றப்ப அந்த நேரத்தில் என்கிட்ட பந்தை கொடுத்து தோனிக்கு எதிராக 19வது ஓவர்லையோ இல்லை 20வது ஓவர்லையோ பந்து வீச வைக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க அணிப்பக்கம் இருக்கு. ஸோ இதே பழைய தோனியா இருந்தா நிச்சயமா தோனி அவரை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வேகம் வெறி என் மனசுக்குள்ள இருக்கும். அதுக்கு தகுந்தது போல கண்டிப்பா நான் பந்து வீசுவேன். ஆனா இப்ப தோனி அவர் இருக்கிற நிலைமை வேற. தோனி அவர்கள் அவர் மேட்ச் விளையாடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற நெருக்கடிக்கு நடுவில் தான் தோனி அவர் விளையாடுறாரு. ஸோ தோனி அவர்கள் இந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறப்ப கண்டிப்பா தோனி அவருக்கு எதிராக கடைசி டெப்த் ஓவர்ல நிச்சயமா நான் பந்து வீச போறதில்ல. ஸோ இந்த மேட்ச்ல ஜிடி அணியின் வெற்றியை அது பாதிச்சாலும் தோனி அவர்களுக்கு எதிராக அவர் இந்த நிலைமையில இருக்கிறப்ப 19 இல்லைனா 20வது ஓவர் நான் வீசினேன்னா கண்டிப்பா என்னுடைய மனசு அதை ஏத்துக்காது. அதனால இன்றைய ஆட்டத்தில் தேவைப்பட்டாலும் நான் தோனி அவருக்கு எதிராக 19 இல்லைனா 20வது ஓவரில் போலிங் போடுறதை தவிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களே நிகழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ரஷித் கான் இந்த பேட்டியை இன்னைக்கு கொடுத்திருக்காரு.